Hi all of you, welcome back to my channel English with Bhuvana. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்பாங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி ஃபார்மலாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிரீட்டிங்ஸ். கிரீட்டிங்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போயிட்டோன்னா, அந்த இன்டர்வியூ ஹால்குள்ளே போயிட்டோன்னா, ஸோ நம்ம என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட்டு குட் மார்னிங் சார் மேம் வித் ஸ்மைலோட, ஒரு சின்ன ஸ்மைலோட நம்ம சொல்கிறப்ப ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நேம். நேம் நம்ம எப்படி சொல்லணும், சில பேர் சொல்லுவாங்க மை செல்ஃப் யூஸ் பண்ணி அவங்க நேம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. ஸோ ஒன்று வந்து ஐ எம் புவனேஸ்வரி, அதாவது மேக்ஸிமம் என்னோட நேம் வந்து ஃபுல் நேம் புவனேஸ்வரி. பட் நம்ம என்ன சொல்லுவோம், வெளியில் இப்போ சொல்கிறப்ப புவனா அந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ இன்டர்வியூன்னு வர்றப்ப வி ஹாவ் டு யூஸ் ஃபுல் நேம். ஓகேவா? நம்மளோட ஃபுல் நேம் யூஸ் பண்ணணும். ஐ எம் புவனேஸ்வரி, இல்லைன்னா மை நேம் இஸ் புவனேஸ்வரி. ஸோ உங்களோட நேமை வந்து இப்படி தான் நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ். பிளேஸ் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி சொல்லணும்னா, ஐ எம் ஃப்ரம் மதுரை, ஐ எம் ஃப்ரம் சென்னை. அப்படி இல்லைன்னா ஐ பிலாங் டு மதுரை, ஐ பிலாங் டு சென்னை, அந்த மாதிரி சொல்லணும். ஓகேவா? ஸோ சில பேர் சொல்லுவாங்க ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அப்படின்வாங்க. ஸோ கம்மிங் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து கிராமட்டிக்கலி எரர். தயவு செஞ்சு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் பயத்தில் நம்ம ஏதாவது உளறி வச்சுருவோம். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க இன்டர்வியூக்கு. ஸோ பயம் வந்து ரொம்ப பெரிய டிசாஸ்டர். நம்ம வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்லேயே அவங்க வந்து இன்டர்வியூவர் வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எந்த அளவு நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்றத. ஸோ அதுலேயே நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாதி செலக்ட் ஆன மாதிரி. ஸோ ப்ளீஸ் பிஃபோர் கம் டு த இன்டர்வியூ ரிட் அவுட் ஆஃப் யுவர் ஃபியர். புரியுதா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்ம வந்து இப்போ வந்து நான் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்தேன், நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ வாஸ் born and raised in மதுரை. ஐ வாஸ் born and raised in மதுரை. நீங்கள் உங்களோட நேட்டிவ் எதுவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்லலாம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஸோ அதை இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ சில பேர் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு பிளேஸாக இருக்கும், ஆனால் இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து வேற ஒரு இடத்துல இருப்போம்ல, ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் ஒரிஜினலி ஃப்ரம் மதுரை பட் நவ் ஐ லிவ் இன் செங்கல்பட்டு. ஓகேவா? ஸோ நான் வந்து மதுரையில் தான் பிறந்து வளர்ந்தேன், ஆனால் இப்போ நான் இருக்கிறது செங்கல்பட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பர்பஸாக நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம் இல்லையா? ஸோ நீங்கள் உங்களோட சொந்த ஊரை எப்படி சொல்லணும், நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னா, ஐ எம் ஒரிஜினலி ஃப்ரம் உங்களோட அந்த நேட்டிவ் பிளேஸை போட்டுட்டு, பட் நவ் ஐ லிவ் இன் இப்போ இருக்க பிளேஸை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே? நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் அதில் வந்து நம்ம என்ன சொல்லணும், நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ ஐ எம் அ கிராஜுவேட், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? தென் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ரீசண்டாக வந்து டிகிரி பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் ஒரு நியூ கம்பெனிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஐ எம் அ ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஐ ஹவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. நோ அப்படின்ற அந்த வார்த்தையை இன்டர்வியூவில் அவாய்ட் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்சளவு இல்லை, நீங்கள் அந்த நோன்ற வார்த்தையவே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே? ஸோ அதை எப்படி சொல்லனா, ஐ எம் அ ஃப்ரெஷர் அண்ட் ஐ am looking for an opportunity to gain experience. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜியை கொடுக்கும், ஒரு வைபை கொடுக்கும். ஓகேவா? ஐ ஆம் அ ஃப்ரெஷர் அண்ட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் இட். ஓகே?
ஸோ இதே இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஐ ஹாவ் 3 years of experience in the engineering field and I have worked on related projects. நான் ஏற்கனவே வந்து வேற ஒரு கம்பெனியில் இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்ப நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கேட்குறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓகே? ஸோ திரும்பவும் இதை சொல்கிறேன். I have 3 years of experience in the engineering field. இங்கே நான் engineering போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல்டோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம், ஓகே? engineering field and I have worked on related project. அவ்வளோதான். ஃபேமிலின்னு எடுத்துட்டா நீங்கள் வளவளவளன்னுலாம் சொல்ல வேண்டாம், ஓகேவா? ஸோ I live in a nuclear family. நான் எங்கள் அம்மா அப்பா கூட மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. I live in a joint family. ஸோ நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கோம், சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி எல்லாரும், அந்த மாதிரி சொல்கிறது, ஓகேவா? there are 5 members in my family. இல்லைனா there are 4 members. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ உங்கள் வீட்டில் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், ஓகே? நெக்ஸ்ட் வந்து ஹாபீஸ்னால் இப்போ நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஹாபீஸ் இருக்கும். மை ஹாபீஸ் ஆர் சிங்கிங் அண்ட் வாட்சிங் கிரிக்கெட் ஆர் வாட்சிங் மூவிஸ், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ஹாபீஸ், நீங்கள் உண்மையாகவே என்ன ஹாபீஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ ரீடிங் புக்ஸ் அப்படின்ட்டு சரி ரீடிங் புக்ஸ் அப்படின்னா ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சடனாக சரி நீங்கள் என்ன புக் ரீட் பண்ணுறீங்க, இப்போ எதுவும் ரீட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரியான கொஷின்ஸ், டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ஹாபீஸ் இருக்கோ, நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் சொல்லுங்கள். தெரியாத ஒரு விஷயத்த இன்டர்வியூவில் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு, ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ஹாபீஸ் பிடிக்குமோ, மை ஹாபீஸ் ஆர் அந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம், ஓகே? ஸோ அவ்வளோதான். திஸ் இஸ் எண்டிங் பார்ட். தட்ஸ் ஆல் அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ. திஸ் இஸ் த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், ஓகே? ஸோ இதை வந்து நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆன மாதிரி, ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பிஃபோர் கோ டு த இன்டர்வியூ நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட பயத்தை ரிமூவ் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? பயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம உளறி வச்சுருவோம். ஸோ நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம உளறிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து போல்டாக தைரியமாக உங்களுக்கு என்ன தெரியுதோ, ஓகேவா, அதை நீங்கள் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணாலே போதும். ரொம்ப வளவளலாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஜாபை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பயம்னு ஒன்று இருந்ததுன்னா அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எந்த அளவு தைரியமாகவும் ஒரு ப்ரெசன்டபுளாகவும் நம்ம இன்டர்வியூவில் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவு ஈஸியாக நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவே நம்ம கிராக் பண்ணி உள்ளே போயிடலாம், ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். எவ்வளோ பேர் வந்து இன்டர்வியூக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு தெரில. ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ கீப் ஃபாலோ மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஒரு லைக் கொடுக்குறது நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் நம்மளோட சேனல். ஸோ முடிஞ்ச அளவு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு உங்களுக்கு ஒரு குவாரிஸ் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.